ஒரு நோக்கி நான் பார்க்கிறேன். இந்த ஒத்தாசை வர இடத்தை நோக்கி நான் பார்க்கிறேன். இந்த ஒத்தாசை வர பர்வதம் வானத்தை பார்க்கிறேன். பர்வதத்தை தேவனை நோக்கி என்ன பண்றேன் நானு பார்க்கிறேன். இந்த ஒத்தாசை அங்கிருந்து தான் வரும். பர்வதத்துல தான் உதவி வரும். கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறவர். அதான் சொல்றாரு, ஒத்தாசை வரும் பருவத்தை என் கண்களை எடுக்கிறேன். இரண்டாவது வசனத்துல சொன்ன வானத்தையும் பூமியும் கர்த்தர் இடத்துல எனக்கு ஒத்தாசை வரும். இன்னைக்கு எங்க உதவி வரும்னா வானத்தையும் பூமியும் படைத்து கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை. தாவீதுடைய மிகப்பெரிய விசுவாசத்தை நம்பிக்கையை இங்க பார்க்கணும். எனக்கு உதவி எங்க இருந்து வரும்னா வானத்தை படைச்சிருந்தாரு, பூமியை படைத்திருக்கிறாரு, அவரு எனக்கு உதவி செய்வார். உதவி செய்வார் என்று சொல்லிட்டு போறீங்க. தாவீது எவ்வளவு நம்பிக்கையா, எவ்வளவு நம்பிக்கையை நிச்சயத்தோடு தேவைப்படுறாரு பாரு. எனக்கு உதவி செய்கிற வானத்தை படைத்தவர், எனக்கு உதவி செய்யும் ஒருவர் பூமியை படைத்தவர், அவர்களிடத்தில் ஒத்தாசைவர், அவர் எனக்கு உதவி செய்வார். தாவீதுடைய ஜெபம் மிக விசேஷமான ஒரு ஜெபமாக 121வது சங்கீதத்தில் நாம் பார்க்கிறோம். 3வது வசனம், உன் காலை தள்ளாட விட மாட்டார், காக்கிற குணங்கார். கால் தள்ளாடுறதுக்கு ஆண்டு விட மாட்டாரா? உன்னை காக்கிறவர் உறங்குவது இல்லை. கால் கால் எதனால தள்ளாடும்? பசி அதிகமாகிடுச்சுன்னா, சாப்பிடுறது ஒண்ணு வேற ஆரோக்கியம் இல்லைன்னா, தண்ணி இல்லைன்னா இந்த கால் என்ன பண்ணும்? தள்ளாடுவாங்க, படுத்துவாங்க, மயங்குவாங்க. சொல்றாரு, உன் காலை தள்ளாட விட மாட்டேன், உன்னை காக்கிறவர் உறங்கார். நான் காக்கிற தேவன் உறங்குது இல்லையா? நம்ம காக்கிறவர் தான் பண்றது இல்லையா? உறங்கி கூட அந்த அளவுக்கு பாதுகாப்பு. உறங்காத நம்முடைய கண்களை திறந்து நம்மளை பாதுகாத்து வாட்ச்மேன் வச்சா கூட சொல்லுவாங்க. ஆனா அவர் உறங்கி 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 எழுந்தேதான் அந்த நாள் முழுவதும் துணிய போறோம். பகல்ல வாட்ச்மேன் செய்தா கூட அவர் உறங்கி உறங்கி தான் ஓடினார். காரணம் மனிதன் பலகீனமானவன். அதான் இங்க கத்த சொல்றாரு.